இது மாதிரி ஒரு மெயின் ரோட்ல ஹைவேஸ்ல நம்ம போகும் பொழுது எதிர்பாராத விதமா உங்களுக்கு டயர்ட் ஆகுது, தூக்கம் வருது அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஐடியாலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டீ குடிச்சா தூக்கம் போயிடும், முகம் கழுவுனா தூக்கம் போயிடும், நிறைய பேர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணா தூக்கம் போயிடும் அப்படிலாம் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. பாக்கு போடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், என்னென்னமோ ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஐடியாஸுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். காரணம் என்னன்னா, தூக்கத்தை சமாளிக்கணும் அப்படின்னா எந்த விதமான இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஐட்டம் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. தூக்கம் வந்தா கண்டிப்பா நீங்க தூங்கி தாங்க ஆகணும். அப்படி அதை செய்யாம நீங்க ட்ரை பண்ணி முகத்தை கழுவியோ டீயை குடிச்சோ அல்லது ஏதோ ஒரு ஐட்டம் மற்றவங்க சொல்றதை நீங்க ட்ரை பண்ணி வண்டி ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் உயிருக்கும் உங்கள் வாகனத்துக்கும் உங்களை நம்பி உட்கார்ந்து வர்றவங்களுக்கும் குறிப்பா எதிர்த்தாப்புல வர்றவங்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். அப்ப தூக்கம் வரும்போது நாங்க என்னங்க செய்யணும்? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ நம்மளால வந்துட்டு வண்டி ஓட்ட முடியாதுன்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான், இதை தாண்டி நம்மளால வண்டி ஓட்ட முடியாதுன்னு எப்ப தெரிய போகுதோ அதற்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஓட்டிட்டு போகக்கூடிய வண்டி